கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. இப்படி சித்திரவதை பண்ணி அடிச்சு கொன்னுட்டான். என்னை அடிச்சு போட்டு பிள்ளைய அடிச்சு கொன்னுட்டான். ஐயோ, என்னை அடிச்சு கொண்டு போட்டான். பிள்ளைய அடிக்காதங்கட்டேன். ரொம்ப பிள்ளைய அடிச்சு போட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போய் ஊசி போட்டான். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள சின்ன கொல்லப்பட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் துரைப்பாண்டி, சுவாதி தம்பதியர். இவர்களுக்கு 3 வயதில் விஷ்ணுபிரியா என்ற பெண் குழந்தை இருந்தது. சுவாதி பட்டாசு தொழிற்சாலையில் பணிபுரிந்த போது தன்னுடன் வேலை பார்த்த விக்கி என்கிற விக்னேஸ்வரனுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே துரைப்பாண்டி குடித்துவிட்டு அடிப்பதோடு அடிக்கடி மனைவியை விட்டு பிரிந்து செல்வதால் இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கணவரை பிரிந்த சுவாதி தனது குழந்தையுடன் விக்னேஸ்வரனோடு சிவகாசி அருகே திருத்தங்கல் பசும்பொன் நகரில் தனி வீட்டில் கடந்த 25 நாட்களாக வசித்து வந்துள்ளார். பேய்க்கு பயந்து பிசாசிடம் மாட்டிக்கொண்ட கதையாய் குடிப்பழக்கத்திற்கு ஆளான விக்னேஸ்வரனிடம் இருந்து சுவாதிக்கு இன்னும் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சுவாதியுடன் தனிமையில் இருக்க குழந்தை தொந்தரவாக இருப்பதாக விக்னேஸ்வரன் கொடூரமாக நடந்து கொள்ள ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த விக்னேஸ்வரன் சுவாதியின் 3 வயது பெண் குழந்தையை தனது குழந்தையைப் போல நினைக்காமல் தலை முடியை பிடுங்கியும் முகத்தை நகத்தால் கீறியும் வயிற்றில் தாக்கியும் கொடூரமான முறையில் குழந்தையை தாக்கியுள்ளான். இதில் 3 வயது குழந்தை சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. தகவல் அறிந்து சிவகாசி கிழக்கு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று குழந்தை விஷ்ணுபிரியாவின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இக்கொலை குறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விக்னேஸ்வரனை கைது செய்து மேல் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சித்திரவதை பண்ணி அடிச்சு கொன்னுட்டான். என்னை அடிச்சு போட்டு பிள்ளைய அடிச்சு கொன்னுட்டான். யாரு? ரெண்டாவது கல்யாணம் முடிச்சது. நீங்க எங்க போனீங்க? ஐயோ, என்னை அடிச்சு கொண்டு போட்டான். பிள்ளைய அடிக்காதங்கட்டேன். ரொம்ப பிள்ளைய அடிச்சு போட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போய் ஊசி போட்டான். ஒரு ஊசி போட்டு விட்டாங்க. பிள்ளை மயக்கம் விட்டு உயிர் அப்பயே போயிருச்சு. 12 மணிக்கெல்லாம் உயிர் போச்சுன்னு விட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்து போட்டதுல அவன் ஓடிட்டான். காசு இந்த ஆட்டோ கூட்டு வரேன், நான் ஜெயில போய் நான் இதை சேர்ந்துக்கிறேன், நான் ஜெயில போய் நான் இருந்துக்கிறேன், பிள்ளைனா உங்க அம்மாட்ட போய் நான் விட்டுறேன் அப்படி கேட்டு ஆட்டோ போய் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி அண்ணா சிலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கையில கொண்டுட்டு போனான். இருவரது திருமண உறவிற்கு 3 வயது பெண் குழந்தை இடையூறாக இருந்ததால் கொலை செய்திருக்கலாம் என சந்தேகமடைந்திருக்கும் காவல்துறையினர் கொலை செய்யப்பட்ட 3 வயது பெண் குழந்தையின் தாய் சுவாதியிடமும் விசாரணை நடத்தவுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். 5 வருஷம் ஆகுது சார். கரப்பாண்டியும் சுவாதிக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு சார். அவன் 2 மாதத்துக்கு தேவைக்கு மட்டும்தான் சார் இங்கே வருவான். குடிப்பான், இவன் சம்பளத்தையும் பிடிங்கிடுவான். என்னைக்கே ஒரு நாள் தான் இங்கே வருவான். அவங்க அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க வீட்டில் தான் சார் இப்போ இருப்பான். இவன் விட்டுட்டு போவான். அடிக்கிற விட்டுட்டு போயிடுவான். அந்த 4 வருஷமா விட்டுட்டு போயிட்டான் சார். இவன் போயிட்டானேன்னு கேட்டு இந்த பையன் இப்போ பழகிருக்கா சார். நாங்கள் எல்லாருமே சொல்லி பார்த்தோம். இந்த விக்கி பையன்கிட்ட நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம், அவன் குடிக்காரன், அவன் விட்டுட்டு போயிட்டான்னு கேட்டு இப்போ இவன் கூட நீ போகிறேன். இப்போ இவனையும் நம்பி போகாதப்ப இவனும் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு உன்னை விட்டுட்டு போயிடுவாம்மா. நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் சார். இல்லைம்மா நல்லா பார்த்துக்குறோம், என்னை வீட்டில் வச்சு கஞ்சி ஊற்றுலாம் செய்வாம்மா, நல்லா பார்த்துக்குறோம்மா அப்படின்னுட்டு இவன் சொன்னா சார். நாங்களும் உன் பாடு விட்டுட்டு நாங்கள் இவன் எம்பச்சு கேட்கலாம் நாங்கள் விட்டுட்டு சார். என்ன நடந்துச்சு? இப்போ என்ன நேற்று நைட்டு நல்லா குடிச்சுட்டான் சார். குடிச்சு போட்டு ஏற்கனவே நான் பிள்ளை நீ அவங்ககிட்ட விடாதம்மா, செய்யாதம்மா, அவன் குலகார பாய் மாதிரி சைக்கோ மாதிரி தெரியுதுமா, பிள்ளை கொஞ்சம் என்கிட்ட விட்டுருமா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நாளைக்கு கொண்டாந்து விடுறேன்னு சொல்லியிருக்கேன் சார். நான் 10 நாள் ஆச்சு ஹாஸ்பிட்டல் வந்து கண்ணா ஆப்ரேஷனுக்கு வந்தேன் சார். இங்கே 10 நாள் இங்கே கிடந்து நேற்று 4 மணிக்கு தான் எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஏம்மா என் பிள்ளைய பொண்ணு போட்டுட்டு போயிட்டாமா, குடிப்போதையில் என்னையும் அடிச்சு போட்டாங்க, நான் எவ்வளவோ மல்லு கட்டேன், என்னை தள்ளி விட்டு கதவை பூட்டிட்டு என்னை வெளியே வர விடாமல் அந்த காம்பவுண்டில் யாருமே இல்லை, வீட்டுக்காரம்மா மட்டும்தான் லாஸ்ட் இருக்குது. இவன் 12 மணி கத்திருக்கா, யாருமே வரலங்கய்யா.
இவளால் சமாளிக்க முடியல. பிள்ளைய பிடிச்சி முடியை பிடிச்சி வெக்குன்னு எடுத்துட்டாங்க. இந்த கண்ணை பூரா கிள்ளி வச்சு சதையெல்லாம் பிள்ளைய ரொம்ப கிள்ளி வச்சு பிள்ளைய கொண்டு போட்டுட்டு ஓடி போட்டாங்க. போனையும் கொண்டு ஓடி போட்டாங்க. இவளுக்கு என்னன்னு தெரியல. இவன் காலையில எந்திரிச்சு கதறிக்கிட்டு எனக்கு போன் போட்டாயா. 3 வயது பெண் குழந்தையை 2வது கணவர் கொடூரமாக தாக்கி கொலை செய்த சம்பவம் சிவகாசி வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக சிவகாசி செய்தியாளர் கணேஷ்குமார். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.